உபாகமம். முன்னுரை. உபாகமம் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 1645 வருஷமாகும். எரிகோவிற்கு அருகில் உள்ள யோர்தான் நதிக்கரையில் அமைந்திருக்கும் மோவாபின் சமவெளிகளில் எண்ணாகமம் புஸ்தகம் எழுதப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் புஸ்தகத்தின் ஆசிரியர் மோசே. இவர் இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். இவர் எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்தாரை விடுவித்து வனாந்தரத்தில் வழிநடத்தி சென்றவர். எபிரேய மொழியில் உபாகமம் புஸ்தகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர் மிஸ்னெஹ் என்பதாகும். இதன் பொருள் இரண்டாம் பிரயாணம் என்பதாகும். ஏனெனில் 10 கற்பனைகளை இந்த புஸ்தகம் மறுபடியும் கூறுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். மோசே அப்போது அவர்களுக்கு கூறியுள்ள ஆலோசனைகள் இந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இது தவிர இந்த புஸ்தகத்தில் காணப்படும் செய்திகள், வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த சம்பவங்களின் சுருக்க உரை, 40 வருஷங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களோடு சேர்க்கப்பட்டிருக்கும் புதிய பிரமாணங்கள், பாவம் செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருப்பதினால் பாவத்தை குறித்து பல எச்சரிப்புகள், இஸ்ரவேலின் வருங்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், பாலஸ்தீன உடன்படிக்கை. உபாகமம் புஸ்தகத்தில் யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் ஆகிய புஸ்தகங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களும் நியாய பிரமாணங்களும் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் புதிய சரித்திர சம்பவம் எதுவும் சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பிரமாணங்கள் இந்த புஸ்தகத்தில் மறுபடியுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில பிரமாணங்கள் விரிவுபடுத்தப்பட்டு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில பிரமாணங்களில் சில கருத்துக்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழி பேசும் வேத பண்டிதர்கள் இந்த புஸ்தகத்திற்கு டியூட்ரானமி என்று பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். இந்த பெயருக்கு இரண்டாவது பிரமாணம் அல்லது பிரமாணத்தின் இரண்டாவது பதிப்பு என்று பொருள். கர்த்தருடைய பிரமாணத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற வேண்டிய அவசியம் ஒருபோதும் ஏற்படாது. ஆனாலும் கர்த்தருடைய பிரமாணத்தை விளக்குவதற்கு கூடுதலான செய்திகள் சொல்லப்படும். இஸ்ரவேல் புத்திரர் சந்திக்கும் புதிய சூழ்நிலைகளில் அவர்களுக்கு புதிய பிரமாணங்களும் பழைய பிரமாணங்களுக்கு புதிய விளக்கங்களும் கொடுக்கப்படும். தேவனுடைய பிரமாணம் மறுபடியுமாய் சொல்லப்படுவது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருடைய பிரமாணங்கள் இந்த புஸ்தகத்தில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருப்பதற்கு விசேஷித்த காரணங்கள் உண்டு. கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை ஏற்கனவே சொன்னபோது அந்த பிரமாண வார்த்தைகளை தங்கள் காதுகளால் கேட்ட இஸ்ரவேல் புத்திரர் இப்போது உயிரோடு இல்லை. அவர்கள் எல்லோரும் மரித்து போனார்கள். இப்போது இருக்கிறவர்கள் இஸ்ரவேலின் புதிய சந்ததியார். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசேயின் மூலமாக இஸ்ரவேலின் புதிய சந்ததியாருக்கு தம்முடைய பிரமாணங்களை மறுபடியுமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரமாணங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய மனதிலும் இருதயங்களிலும் பதிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கப் போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது தங்கள் மனதில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் சுமந்து செல்ல வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். மோசே அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக வாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளையும் அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அந்த தேசத்தில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அவர்கள் அந்த தேசத்தின் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால், அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் அவர் சொல்லியிருக்கிற நிபந்தனைகளுக்கும் பரிபூரணமாக கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் இப்போது உடனே அறிந்து கொள்ள வேண்டிய பிரமாணங்கள், அவர்களுக்கு இப்போதே பிரயோஜனமாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஆகியவை எல்லாம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஆசாரியர், லேவியர் ஆகியோரை பற்றியும் அவர்களுடைய ஊழியங்களை பற்றியும் கர்த்தர் சொன்ன பிரமாணங்கள் இந்த புஸ்தகத்தில் மறுபடியுமாய் சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள் அவர்களுக்கு மறுபடியுமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு மறுபடியுமாய் அறிவிக்க வேண்டும். மேலும் என் சகோதரரே,
கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:1. கர்த்தர் ஒரு தரம் சொன்னதை நாம் 2 தரம் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை அநேகம் தரம் கேட்பதற்கு நாம் விரும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உபாகமம் புஸ்தகத்தை போல நமக்கு 2வது பிரமாணமாய் இருக்கிறது. சுவிசேஷமானது ஆவிக்குரிய பிரமாணம், இது விசுவாசத்தின் பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் மலையில் இருந்து புறப்பட்ட பிரயாணத்தை பற்றி உபாகம புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் கீழ்ப்படிதலின் அவசியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் முதல் 27வது அதிகாரம் வரையிலும் ஒரு சில பிரமாணங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த பிரமாணங்களை உறுதி பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களையும் நிபந்தனைகளையும், தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வரும் ஆசீர்வாதங்களையும், கீழ்ப்படியாவிட்டால் வரும் சாபங்களையும் இந்த புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பிரமாணங்களை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு பாடலின் மூலமாக நினைவு கூறப்படுகிறது. மோசேயின் ஆசீர்வாதத்தோடு இந்த புஸ்தகம் முடிவு பெறுகிறது. தன்னுடைய ஜீவியத்தின் கடைசி மாதத்தில் மோசே இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளையெல்லாம் எழுதி இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிறார். மோசேயின் மரணத்தை பற்றியும் அவர் அடக்கம் பண்ணப்படுவது பற்றியும் இந்த புஸ்தகத்தின் முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசானவன் தம்மிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு கிறிஸ்துவானவர் பிரதியுத்தரம் சொன்னபோது எழுதியிருக்கிறதே என்று 3 இடங்களில் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவானவர் மேற்கோளாக சொன்ன வசனங்களை எல்லாம் உபாகமம் புஸ்தகத்திலிருந்து எடுத்து மேற்கோளாக பயன்படுத்தி இருக்கிறார். உபாகமம் என்னும் பெயருக்கு 2ஆம் பிரமாணம் என்று பொருள். இந்த புஸ்தகத்திற்கு நியாயப்பிரமாணத்தின் பிரதி என்றும் பொருள் கூறலாம். பிரதி என்பதற்கான எபிரேய வார்த்தை மிஸ்னஹ் என்பதாகும். இதற்கு திரும்ப கூறுதல், இரட்டிப்பு என்பது பொருளாகும்.